தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த ஆண்டு தொடங்கினார். அக்கட்சி வெற்றிகரமாக ஓராண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை டார்கெட் செய்து களமிறங்கியுள்ள தளபதி முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதால் இனி சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்றும் அறிவித்துள்ளார். நடிகர் விஜயின் கடைசி படமாக ஜனநாயகன் உருவாகி வருகிறது. இப்படத்தை வினோத் இயக்குகிறார். இப்படத்தில் நடிகர் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், மம்தா பைஜு, பிரியாமணி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறது. இப்படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரித்து வருகிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்திற்காக நடிகர் விஜய் 275 கோடி சம்பளமாக வாங்கியுள்ளாராம். இப்படம் வருகிற 2026ஆம் ஆண்டு பொங்கல் விடுமுறைக்கு திரைக்கு வர உள்ளது. நேற்று மதுரைக்கு வந்த தளபதி திடீரென செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது யாரோ நான் செய்தியாளரை சந்திக்க பயப்படுறாரு விஜய் என பொருளை எழுப்பி வந்த எதிர்கட்சிக்கு செய்தியாளர்களை சந்தித்து பதிலடி கொடுத்துள்ளார். எந்த தொகுதியில் நீங்கள் நிக்க போறீங்க என செய்தியாளர் கேள்வி எழுப்ப நான் எதிர்கட்சி தலைவரான திமுக ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில்தான் எதிர்த்து நிக்க போறேன் என பதிலடி கொடுத்துள்ளார். இது அரசியல் களத்தில் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக தளபதி மதுரை வந்துள்ளார். அங்கு ஒரு பாடல் காட்சியை படமாக்க உள்ளனர் படக்குழுவினர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.